சோல்ஜர்ஸ் இது வந்து நேற்று நடந்த சம்பவம். சோல்ஜர்ஸ் வேர்ல்டு அத்லெட்டிக் மீட்ல ஒரு பெரிய ரிலே பேட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது டிராப் பண்ண கேஸ் ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு. யார் யாருக்குள்ள தெரியுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது நான் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 ஹீட் நடந்துச்சு சோல்ஜர்ஸ். அதுல வந்து 2 ஹீட்ல ஹீட்ஸ் வச்சு அதை குவாலிஃபை பண்ணி எடுப்பாங்க ஃபைனல்ஸ்க்கு. அதுல என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் 4th லெக்ல அது ஜமைக்கா சரி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ன பண்றாரு, இந்த லாஸ்ட்ல கொண்ட ஒரு ரிலே பேட்டர்னா அவர் கொடுக்கும்போது கரெக்டாக தான் கொடுத்தாரு. பட் ரிசீவர் வாங்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை மிஸ்ஃபீல்ட் பண்ணி கீழே விட்டுட்டாரு. அதனால அது கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு ஓடலாம், பட் ஆனா முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதுக்குள்ள பறந்துருவாங்க. தெரியும், ஒரு செகண்ட் டிராப் ஆச்சுனாலும் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இது சும்மா சாம்பிள் ரிலே பேட்டர்ன் வச்சிருக்கேன். ஸோ ரிலே பேட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளவு ஸ்பீடா ஓடி வராங்க உங்களுக்கு தெரியும். ஓடி வந்து ரிலே பேட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹீட்ல நடந்த சம்பவம் இது. ஜமைக்கா லாஸ் அந்த ரிலேல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, செகண்ட் ஹீட்டாவது இருக்கலாம் முடியும். செகண்ட் ஹீட்ல 2 சம்பவம் நடந்துச்சு. 2 சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் லைக்ல ஒன்று நடந்துச்சு. செகண்ட் ஹீட்ல அது ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா இட்டாலி அத்லெட் வந்து ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது அந்த செகண்ட் லைக் வாங்குறதுக்காக ரெடியான உட்காந்துருப்பாங்களா, அந்த உட்காந்து எந்திரிச்சு ஓடும்போது கரெக்டா பக்கத்துல வந்தது யாரும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அத்லெட் வந்துருவாரு. இவர் எந்திரிச்சு ஓடும்போது அவரு வந்ததுனால 2 பேரும் கன்ஃபியூஷன் ஆகி இடிச்சிருவாங்க. பட் இந்த இட்டாலி அத்லெட் வந்து பொறுமையா வாங்கிட்டு போயிருவாரு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா அத்லெட் என்ன பண்ணுவாருன்னா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாரு. இதே செகண்ட் ஹீட்ல ஃபர்ஸ்ட் லைக்ல நடந்துச்சு. இதுலயே 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இது வேணும்னே பண்ண மாதிரி தெரியல. இது இவரால் கிளைம் பண்ணி இதை வந்து கேட்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவர் வேணும்னே அந்த ஒரு அத்லெட் டிஸ்டர்ப் பண்ண மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ணி அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும் இருப்பாங்க. 4th லைக்ல என்ன ஆச்சுன்னா, இந்த கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் 4th லைக்ல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரிலே பேட்டர்ன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு 30 மீட்டர் அதுக்குள்ளதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா டிஸ்குவாலிஃபைட். அதாவது அதுக்கு உள்ளேயும் வாங்கக்கூடாது, அதுக்கு வெளியிலும் போய் வாங்கக்கூடாது. இவர் ரொம்ப ஆர்வத்துல லாஸ்ட் லைக் நின்றவர் ரொம்ப வேகமா ஓடிடுவாரு. ஓடினதுனால இவரால் கொடுக்க முடியாது. ரிலே பேட்டர்ன் வந்து பாஸ் பண்றதுக்குள்ள அவர் மூவ் பண்ணிடுவாரு. ஸோ இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இது நேற்று வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மீட்ல அத்லெட்டிக்ஸ்ல மென்ஸ் 4x100 மீட்டர் ரிலே ஹீட்ஸ்ல 1-2ல நடந்த சம்பவம் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். லைக் புதுசா ஏதாவது நடக்கும். ஸோ ஒன்னொன்னு நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.